அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஏப்ரல் 14க்கு அப்புறம் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். முதல்ல 9ஆம் இடம் அப்படின்னா தெய்வ அனுகூலம், இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் அப்போ தான் உங்களுக்கு வருது. ஆக ஏப்ரல் 14th வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் எல்லா விஷயத்துலையுமே. ஏன்னா அங்கே தான் கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார், செவ்வாய் இருக்கார். இது எல்லாமே சுமாரான பலன். ஆகனால எல்லா விஷயத்துலேயும் இனி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. எந்தெந்த விஷயத்திலெல்லாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா, மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பேருமே பொறுமையாக இருங்க. இது இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடையுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. பிஸ்னஸில் விட்டு கொடுங்க, பேச்சுவார்த்தையை அமைதியாக பேசுங்க. இதெல்லாமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்கும். அடுத்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அலாட்டாக இருங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் சூரியன் ஏப்ரல் 14th வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக செவ்வாய் அங்கே தான் இருக்கார். சகோதரர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், அவருடைய ஹெல்த் கண்டிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். புதனும் அங்கே தான் இருக்கார். 10ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் அங்கே தான் வருவார். புதன் அப்படின்னாலே எல்லா விதமான உறவுகளுமே மெயின்டைன் பண்ணுங்கள். ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனியும் அங்கே தான் இருக்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கார். வீட்டில் வயதில் மூத்த பெரியவங்க அல்லது நட்பு வட்டாரத்தில் பெரும்பாலும் மேலே வயசில் பெரியவங்க இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணுங்கள். இவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகளை குறைக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் போக்குவரத்தில், வெஹிக்கிள்ஸில், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. எங்கேயாவது லிஃப்ட்டில் போகிறோம், எலிவேட்டர்ஸில் போகிறோம், எஸ்கலேட்டரில் போகிறோம், அடக்கி வாசிங்க, நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுங்க. இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப கவனம். ஏன்னா உங்களுடைய சூரியன் ஏப்ரல் 14th அப்புறம் தான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். அதனால் ரொம்ப தெய்வம் அப்போ தான் நமக்கு வருது. அது வரைக்கும் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலங்கள். நல்லா பொறுமையாக இருங்க. இந்த மாதம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு கிரைசிஸ் இல்லைனாலும் கூட சம்பாதிக்கிற பணம் தேவையற்ற செலவினங்கள் அல்லது எங்கே லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் பேச்சு குறைங்க, ரொம்ப முக்கியம். இந்த மாதம் புதிய முயற்சிகள் ஏதாவது ஈடுபட்டால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். எல்லாமே ஏப்ரல் 14th அப்புறம் தான் நல்ல காலங்கள், நல்ல நேரங்கள் உங்களுக்கு இருக்குது. அப்போ தான் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதுலேயுமே நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு எதை செய்யணும், செகண்ட் எதை செய்யணுங்கிறத முடிவு பண்ணுங்கள். லைஃப்பில் சோம்பேறித்தனமாக இருக்காதுங்க, சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதுங்க. பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய பிளானிங் எல்லாமே ஏப்ரல் 14க்கு அப்புறம் ஓரளவுக்கு இறையறலால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அல்லது ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, ஏப்ரல் 14க்கு அப்புறம் மாற்றங்கள் இருக்குது. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அல்லது குறைஞ்சபட்சம் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு 14th அப்புறம் உண்டு. ஸோ இந்த மாதம் விவசாயம் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு விவசாயத்தால் நன்மை இதுவும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ, உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்க வழியே உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பெருசாக ப்ராஃபிட் இந்த மாதம் இல்லை. ஒரு வேளை வந்தாலும் அது லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே யாரெல்லாம் குடும்பத்தில் நல்லது நடக்கல, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கோ அது நடக்கும். அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் நன்மை, அவர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு இறைவன் ஏதாவது ஒருத்தர் அனுப்புவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஆனாலும் மற்ற கிரகங்கள் உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருக்கிறனால எல்லாத்துலேயுமே போராடி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதுவும் கலந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட்டால் நமக்கு பிரச்சனை இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குது, கரியர் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது பெருசாக வேலையில் முன்னேற்றம் இல்லை, ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதுவுமே பெருசாக இல்லை. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா குரு சனி 5ஆம் இடத்தை பார்த்தாலே நம்ம எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ரெஃபீட்டர் கன்சர்னில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் குறைவு. பெருசாக எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். வேலையில் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு சீனியர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்களா, அதுவும் இந்த மாதம் இல்லை. சபார்டினேட் கோஆப்ரேட் பண்ணுவாங்களா, இல்லை. சோலாக நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய ஜாபில் எஃபர்ட்டு கொடுக்கணும். நல்லா எஃபர்ட்டு கொடுங்க. யாரையும் பெருசாக டீல் பண்ணி வெயிட் பண்ணி இருக்காதீங்க. நீங்களே முயற்சி பண்ணுங்கள், எந்த ஜாபில் இருந்தாலும் சரி. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ்மே நார்மல். நான் முதல்ல சொன்னேன், லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தா சைடு ப்ராப்ளம். அடைக்கி வாசிங்க, எல்லாருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. கவர்மெண்ட் சம்மந்தத்தில் திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். பட் இந்த மாதத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் நன்மை, குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் நான் பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்துலேயுமே மினிமமாக பண்ணுங்கள், போதுமானது. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை. அதிலெல்லாம் பெருசாக இன்வால்மெண்ட் பண்ணி இழக்கிற காசை இழக்க வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பொலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா ஏப்ரல் 14th அப்புறம் அரசியல் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றம் காணும். அது வரைக்கும் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். இது எலெக்ஷன் டைம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் புகழ் இருக்குது, வருமானம் இருக்குள்ளே சம்பாத்தியம் சுமார். ஸோ இந்த மாதம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஹெல்த் கண்டிஷனில் கவனம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்க பெருமாளை நல்லபடியாக செய்ய வச்சுட்டு வாங்க. அது மட்டுமல்ல, பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.